அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் நல வாரியத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ் மாரியப்பன் ஆகிய நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்துடன் கூடிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகின்ற தமிழக பட்ஜெட் கூட்டம் 2026-27 மாண்புமிகு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் பேரவையில் வாசித்தது, கூட்டத்தின் சம்பந்தமாக வாசித்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. சின்ன குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி தங்களை வாக்களித்து பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற செய்து மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று தாங்கள் அறிவித்ததன்படி தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. சிறந்த முறையில் ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பனைமரம் பற்றி நாங்கள் பல இடங்களில் தமிழ்நாட்டு அளவில் விழிப்புணர்வுகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். பனைமரத்தின் பயன்களை பற்றி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து அந்தந்த மாவட்டங்களில் திறமையாக நாம் பனைமரம் பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதற்காக சென்ற முறை நாங்கள் மாநில அளவில் மாவட்ட தலைவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம். பனை வாரியம் தனிப்பட்ட முறையில் ஒரு மேம்பாட்டு கழகம் அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பனை மரங்களை வெட்டுவதை தடுக்க வேண்டும். பனை மரங்களை தீ வைத்து கொளுத்துபவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் நாங்கள் வைத்துள்ளோம். ஆகவே அதன் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரூபாய் 16 கோடி நிதியுடன் பனை மேம்பாட்டு கழகம் நிறுவப்படும் என்று கூறியதற்கு அவரின் பொற்பாதம் தொட்டு நான் மிகவும் என்னுடைய இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தமிழ்நாட்டு அளவில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் அனைவரும் பனை மரத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வித பலனும் இல்லாமல், எதையும் நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த பணிகளை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சராகிய விஜய் சார் அவர்களின் நேரடி பார்வையில் எங்களை பணியில் அமர்த்தினால் அந்த பணிகளை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளிலும் எத்தனை பனைமரக்கன்றுகள் உள்ளது என்பது பற்றிய கணக்குகளை எடுத்து உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அனுப்பி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றியை எங்களுடைய தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்தின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார தலைவர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவரின் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாய் இருப்போம், நிலத்தடி நீரை சேகரிப்போம்.